ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல், திருமலையில மூலவரை ரொம்ப பக்கமா எந்த டிக்கெட்ல நாம உட்கார்ந்து தரிசனம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொரு மந்த்துமே இந்த டிக்கெட் பத்தி கண்டிப்பா நம்ம வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பக்தர்களுக்கு இந்த வீடியோ மூலமா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முதல் முயற்சியிலே செலக்ட் ஆகி இந்த தர்ஷன் அட்டன் பண்ணவங்களும் நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் உங்களோட முயற்சியை விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் ஒரு நாள் இந்த தரிசனம் கண்டிப்பா கிடைக்கும். இது போல பயனுள்ள பதிவுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோல இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் அப்டேட் பண்ணிருங்க. அண்ட் இன்ஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நாளைக்கு ஏப்ரல் மாசத்துக்கான எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது திருமலையில இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிக்கெட். இது கிடைக்கிறதே நமக்கு லக்கு. நிறைய பேர் பெருமாள் நமக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கணும்னு நினைச்சாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகளும் எல்லார் மத்தியிலுமே இருக்கு. ஏன்னா இது இந்த சாமானியர்களும் நம்ம குலசேகரப்படி வரைக்கும் விஐபி எல்லாம் பெரிய பெரிய விஐபி எல்லாம் எந்த அளவுக்கு தர்ஷன் பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் போய் பார்க்க முடியும்னா அது இந்த ஒரு டிக்கெட்லாம் தான் சாத்தியமாகும். அதனாலதான் இந்த டிக்கெட் ரொம்ப ஸ்பெஷலா பார்க்கப்படுது. எல்லாருமே இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் மாசத்துக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க. அண்ட் உங்களுக்கு 20ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்க. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நமக்கு மொத்தமா 4 சேவாக்கள் ஆன்லைன்ல ஓபன் பண்ணுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் ஃபுல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சப்போஸ் ஏதாவது வெள்ளிக்கிழமைகள்ல இந்த மாதிரி ஓபன் ஆகாம இருக்கும். ஆனா மேக்சிமம் ஆன்லைன்ல ஓபன் பண்ணும்போது எல்லா நாட்களுமே ஓபன் பண்றாங்க. இதுல ஒரு நாளைக்கு 250ல இருந்து 290 டிக்கெட் வரைக்கும் ஆன்லைன்ல ஓபன் பண்றாங்க. ஆஃப்லைன்லயுமே இருக்கு. ஆஃப்லைன்ல 50 அந்த மாதிரி கவுண்டிங்ல கொடுப்பாங்க. ஆன்லைன்ல 250 டிக்கெட்ல இருந்து 290 டிக்கெட் வரைக்கும் ஆவரேஜா ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்தது அர்ச்சனா தோமாலா. ஸோ இது செவ்வாய், புதன், வியாழக்கிழமைகள்ல நடக்கும். இதுவும் உங்களுக்கு ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் கிடைக்கும். இதுல உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10. இப்ப அர்ச்சனா டிக்கெட் அப்படின்னா 10 கவுண்டிங் ஓபன் பண்ணுவாங்க. தோமாலா அப்படின்னா 10. ஸோ ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அஷ்டதலபாத பத்மாராதனா. இது செவ்வாய்க்கிழமைகள்ல மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல மட்டுமே இந்த டிக்கெட் கிடைக்கும். ஆஃப்லைன் லக்கி டிப்ல இந்த அஷ்டதலபாத பத்மாராதனா சேவா கிடைக்காது. செவ்வாய்க்கிழமைகள்ல நடக்கும். அதே போல ஒரு நாளைக்கு டிக்கெட் பாத்தீங்கன்னா 60 டிக்கெட் அப்படின்ற கவுண்டிங்ல ஓபன் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்லைன் லக்கி டிப்ல ஓபன் ஆகக்கூடிய சேவாக்களோட டீடைல்ஸுங்க. எவ்வளவு டிக்கெட் ஓபன் ஆகும் அப்படின்றது. இதுல ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிக்கெட் சுப்ரபாத டிக்கெட் தான். 120 ரூபா ஒரு நபருக்கு. நம்ம ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு பண்ணிக்கலாம். இன்னும் 2 பேருக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல தான் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஆதார் கார்டு மட்டும்தான் அக்செப்ட் ஆகும். வேற எந்த ஐடி ப்ரூஃபும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எங்களோட ஃபேமிலியில நானும் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கோம். எங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க. இப்ப நாங்க எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்னா, உங்களோட குழந்தையோட வயசு 10 வயசுக்கு கீழே இல்ல 11 வயசுக்கு கீழே இருக்காங்கன்னா நீங்க உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் நீங்க ஒரு மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. செலக்ட் ஆனீங்கன்னா சுப்ரபாத சேவா, அஷ்டதலபாத பத்மாராதனா இருந்தா நீங்க உங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம். தோமால சேவா, அர்ச்சனா சேவால செலக்ட் ஆகுறீங்கன்னா கூட்டிட்டு போக முடியாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களோட வயசு 12 வயசுக்கு மேல இருக்குன்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல தனியா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. அப்பதான் கூட்டிட்டு போக முடியும். இது நமக்கு ஆன்லைன்ல ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதி ஓபன் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல டெய்லியுமே இருக்கும். காலையில ஒரு 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் சிஆர் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஆர்ஜிதம் கவுண்டர்ல நம்ம சேம் ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரியே ஆஃப்லைன்லயும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஆன்லைன்ல மட்டுமே சில சேவாக்கள் கிடைக்கும். ஆஃப்லைன்ல மட்டுமே சில சேவாக்கள் கிடைக்கும். அதுல இப்ப ஆன்லைன்ல மட்டும் கிடைக்கிறது அஷ்டதலபாத பத்மாராதனா. அது ஆஃப்லைன்ல கிடைக்காது. இதுவே ஆஃப்லைன் லக்கி டிப்ல கிடைக்கிறது திருப்பாவட சேவா, மேல்சாத்து வஸ்திரம், அதே மாதிரி பூராபிஷேகம். இந்த 3 சேவாக்களும் ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆன்லைன்ல நமக்கு கிடைக்காது. நீங்க தரிசனம் போகும்போது ஆஃப்லைன்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்கு மேல லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி அதுல செலக்ட் ஆனா நெக்ஸ்ட் டே நீங்க தர்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுதான் இந்த லக்கி டிப்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் ஆஃப்லைனுக்கான சேவாவோட டீடைல்ஸ். ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆகி ஒரு சேவா பார்த்துட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சுப்ரபாத சேவா அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனதுல இருந்து 180 நாள் கழிச்சு தான் திரும்பியும் உங்களோட ஆதார் கார்டை வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அது வரைக்கும் நீங்க இந்த டிக்கெட் மட்டும் புக் பண்ண முடியாது. வேற எந்த டிக்கெட் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம்.
இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணணும்னா ஃப்ரீ தாங்க. ஸோ அதுக்கு எதுவும் பே பண்ண தேவையில்லை. நம்ம செலக்ட் ஆனா மட்டும்தான் 2 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்மளோட டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுவே நான் வந்து இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு சப்போஸ் வந்து செலக்ட் ஆகல, நான் வந்து 300 தர்ஷனம் புக் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம். இப்போ நீங்க சுப்ரபாத சேவாவுக்கு செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அந்த சுப்ரபாத சேவா அட்டன் பண்ற அதே சேம் டேல நீங்க வேற எந்த டிக்கெட் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கலாம். புக் ஆகும். அதே டிக்கெட்டை திரும்ப புக் பண்றதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து டைம் கேப் வந்து கேட்கும். அடுத்தது இந்த எலக்ட்ரானிக் டீப்ல இருக்கக்கூடிய சேவா டிக்கெட்ல நம்ம குலசேகரப்படி அப்படின்னு சொல்றது வந்து மூலவருக்கும் நம்ம நிக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு 10ல இருந்து 15 அடி கேப் தான் வந்து இருக்கும். அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம அவரை வந்து பார்ப்போம். அப்போ எந்த அளவுக்கு அவரை நம்ம தெளிவா பார்க்கலாம், அவர் அந்த அளவுக்கு தரிசனம் நமக்கு வந்து இதுல ரொம்ப ஸ்பெஷலாவே கிடைக்கும். ஓகே, இதுல வந்து நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து தரிசனம் பண்ண முடியுமா? போயிட்டு ஒரு 2 செகண்ட் பாக்குறதே நம்ம பெரிய விஷயமா நினைக்கிறோமே, இதுல வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியும். அது எந்த சேவாக்கள் எதுல அதிக நேரம் உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேவால இருக்கக்கூடியது ஆஃப்லைன் லக்கி டிப்ல கிடைக்கக்கூடிய மேல்சாத்து வஸ்திரம். இந்த மேல்சாத்து வஸ்திரத்துல சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்க, செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து அபிஷேகம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மூலவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை 1.5 மணி நேரம் நம்ம உட்கார்ந்து தரிசனம் வந்து பார்க்கலாம். இது வந்து வெள்ளிக்கிழமைகள்ல அபிஷேகம் நடக்கும் இல்லையா? ஸோ இதோட லக்கி டிப் வந்து வியாழக்கிழமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஆஃப்லைன்ல. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி செலக்ட் ஆனோம் அப்படின்னா நாம வந்து 1.5 மணி நேரம் உட்கார்ந்து அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க முடியும். இது வந்து ஆஃப்லைன்ல ஒரு 2 டிக்கெட் அந்த மாதிரி தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க. அண்ட் கப்புலா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த டிக்கெட்ல நம்ம 1.5 மணி நேரம் உட்கார்ந்து பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அடுத்த சேவா எது அப்படின்னா பூராபிஷேகம். இந்த சேவா டிக்கெட்டும் உங்களுக்கு ஆஃப்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். இதுலயும் நாம வந்து சேம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து மேல்சாத்து வஸ்திரம் சேவால செலக்ட் ஆயிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி நம்ம உட்கார்ந்தோம் நின்றுகிட்டோம் சேம் அதே அபிஷேகத்தை 1.5 மணி நேரம் நாமளும் வந்து பார்க்கலாம். இப்ப மேல்சாத்து வஸ்திரத்துல செலக்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு வஸ்திரம், அதாவது பெருமாளுக்கு சாத்தக்கூடிய வஸ்திரங்களை கொடுத்து அதை வந்து ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. இதுவே நாம வந்து இந்த பூராபிஷேகத்துல செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த பொருட்களை உங்களோட கையில வந்து கொடுப்பாங்க. இதுதான் அந்த சேவாவுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம். இதுவும் நீங்க 1.5 மணி நேரம் அங்க உட்கார்ந்துக்கிட்டோம் நின்னுக்கிட்டோம் நம்ம மூலவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்க்க முடியும். இந்த 2 சேவாலையும் தான் நம்ம உட்கார்ந்து 1.5 மணி நேரம் தரிசனம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒண்ணு வந்து மேல்சாத்து வஸ்திரம், அதுக்கு அடுத்தது பூராபிஷேகம். இது 2லயும் தான். இதுக்கு அடுத்தது நம்ம வேற எந்த சேவால ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்னா ஒரு 1/2 hour to 45 minutes, அரை மணி நேரத்துல இருந்து 45 நிமிஷத்துக்குள்ள உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேவா அப்படின்றது அஷ்டதல பாத பத்மாரதனா தோமால அர்ச்சனா சேவா. இந்த சேவாஸ்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 1/2 hour, ஒரு 30 minutes, இந்த மாதிரி 25-30 minutes மாதிரி நமக்கு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய சேவா அடுத்து இருக்கிறது அப்படின்னா இந்த 2 சேவா தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய சுப்ரபாத சேவாவா இருக்கட்டும், ஆஃப்லைன்ல மட்டும் கிடைக்கக்கூடிய திருப்பாவட சேவாவா இருக்கட்டும், இந்த 2 சேவாலையுமே நம்ம வந்து உட்கார்ந்து பார்க்க முடியாது. அதாவது என்ன அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே நமக்கு மூலவரை வந்து பக்கத்துல உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த சேவா எப்படின்னா நமக்கு பங்காரு வாக்கிலிக்கிட்டே நம்மள வந்து நிக்க வச்சிருவாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம சேவா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குலசேகரப்படி வரைக்கும் போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப்படியே கியூல வந்து நடந்து போயிட்டு அப்படியே சாமியை பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கியூலே மூவ் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நமக்கு வந்து சாமி கிட்ட உட்கார்ந்து பாக்குற அளவுக்குலாம் டைம் இருக்காது. ஆனா குலசேகரப்படி வரைக்கும் போகலாம். மற்ற சேவா மாதிரி இல்லாம இதுல வந்து நம்ம சேவா பங்காரு வாக்கிலிக்கிட்ட இருந்துதான் அங்க நடக்கக்கூடிய சேவாக்கள் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தர்ஷனத்துக்குள்ள அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம கியூலே போயிட்டு சாமியை வந்து பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த சேவாஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு சுப்ரபாத சேவாவுக்குலாம் நைட்டு 9-10 மணிக்கெல்லாம் அந்த ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் போயிட்டு முன்னாடியே போயிடுவாங்க. இல்லை அப்படின்றவங்க நீங்க சாமி நல்லா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கியூல கடைசியா கூட ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த சுப்ரபாத சேவாவோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை திருப்பாவாட சேவாவோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேபி இந்த தர்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களோட அனுபவங்கள் பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஃப்லைன்ல மட்டும் கிடைக்கக்கூடிய திருப்பாவாட சேவாவுக்கு வியாழக்கிழமையில நடக்குது அப்படின்னா உங்களுக்கு புதன்கிழமைகள்ல ஆஃப்லைன் லக்கி டிப்ல ஓபன் பண்ணுவாங்க. இது வந்து 25 அப்படின்ற கவுண்டிங்ல தான் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதாங்க நம்ம வந்து மூலவரை ரொம்ப பக்கமா உட்கார்ந்து எவ்வளோ நேரம் பார்க்கலாம் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு புதிய தகவல் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் ஆன்லைன்ல 18ஆம் தேதிக்கு மேல இந்த லக்கி டிப் ஓபன் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல டெய்லியுமே காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும்.
மத்தியானம் ஈவினிங் டைம் போனீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலா இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். வீக் டேஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க, கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல நிறைய நண்பர்கள் முதல் தடவையிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி செலக்ட் ஆனவங்களும் இருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் 1 வருஷத்துக்கு மேல ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ரொம்ப நாளா ட்ரை பண்ற கிடைக்கலன்னா நீங்க ஒரு தடவை விஐபி பிரேக் செஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நீங்க டொனேஷன் வந்து கொடுக்கணும். இல்ல என்னால அந்த அளவுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க, ஆஃப்லைன்ல போகும்போது ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆஃப்லைன்ல நீங்க ஒரு சேவா ட்ரை பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே சுப்ரபாத சேவா தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்க மாத்தி வேற ஏதாவது சேவாக்கள் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிலருக்கு ஆன்லைன்ல கிடைக்கலனாலும் ஆஃப்லைன்லயே கிடைச்சிருக்கு. திருப்பாவாடை சேவா ஆஃப்லைன்லயே நிறைய பேத்துக்கு கிடைச்சிருக்கு. அதனால போனீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா பெருமாள் உங்களுக்கு ஒரு நாள் இந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன். பட் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. எனக்கு கிடைக்கல, பட் மற்றவங்களுக்காவது கிடைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்களும் ரொம்ப நாள் ட்ரை பண்றோம், கிடைக்கல. என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே அவரோட கருணை தான். அவர் வந்து கொடுக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அது எப்பனாலும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஒன்று வந்து சேம் மொபைல் நம்பர்லயே புக் பண்ணாம வேற மொபைல் நம்பர் மாத்தி புக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டைம் 2 டேஸ் வந்து ஓப்பன்ல இருக்கும். முதல் நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம 2வது நாள் பண்ணுங்க. இல்லைனா 3வது நாள் அந்த மாதிரி பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சேவா மாத்தி பாருங்க. ஸோ சில பேர் வந்து எல்லா சேவாவும் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சேவா கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சுப்ரபாத சேவா மட்டும் ஒரு மாசம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைனா வேற ஏதாவது சேவாஸ் மட்டும் கொடுக்கலாம். 4 சேவாவுக்கு 3 சேவா கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க மாத்தி ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் நம்மளுக்கு லக்கும் இருக்கு, அந்த மாதிரி பண்ணும்போது கிடைச்சது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ஆஃப்லைன்ல வந்து கடைசி டைம்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அதாவது க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 5 o'clock க்ளோஸ் பண்றாங்கன்னா ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரிலாம் போய் பண்ணுவோம். அப்படிலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது லக்கா, நம்ம இந்த மாதிரி மாத்தி பண்றதுனால கிடைக்குமா அப்படின்றது தெரியல. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ மிஸ் பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதோட இன்னும் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்றது எல்லாமே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.